ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல இந்த அக்காவோட வீட்டுக்குள்ள போய் இந்த அக்கா என்னத்தை சாப்பிட்டு இவ்வளவு குண்டு குண்டு நானாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப பாருங்க, அந்த அக்காவை என்னத்தையோ வெட்டி போட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அக்கா என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ சூப் மாதிரி இருக்கீங்க, கறி சூப்புன்னு நினைக்கிறேன். கறி சூப்பு சமைச்சு சாப்பிட்டு இவ்வளவு குண்டு குண்டு ஆகுது போல. ஐயோ, வலிக்கு விட்டுருச்சுங்க. இது என்னது தெரியல. குப்படப்பாவா இல்லைன்னா சூப் செய்யற இடமான்னு தெரியலங்க. சூப்பை செஞ்சுக்கணும் ஊத்தி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லேடி. இது வீடா எனதுங்க, எதையோ கருப்பு கலர்ல கட்டி கட்டி போட்டிருக்குது. வீடை சுத்தி ஃபுல்லா தண்ணிங்க. அட கடவுளை, இது தண்ணியா ஊத்தி வச்சிருக்கு. விஷ தண்ணி வேற நினைக்கிறேன். உள்ள விழுந்தோம் நம்ம மரிகாசல் ஆயிடுவோம். இங்க பாருங்க, நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் எவ்வளவு வேகமா ஓடுறான்னு. பயங்கர ஸ்பீடா ஓடுறாங்க. தம்பி காமெடி வேண்டாம். நம்மளும் டோரை திறந்துட்டு ஓடுவோம். எவன்டா அவன் இந்த வேகமா ஓடுறான்? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. நம்மளும் அவனை பிடிப்போங்க. இப்ப எங்க வந்திருக்கோம்? செக் பண்ணி ரீச் பண்ணிட்டோமா? இப்ப எங்க வந்திருக்கோம்னே தெரியலையே. இந்த பக்கத்தை உடச்சிட்டு போகணுமா? இங்க என்ன ஆபத்து வச்சிருக்கோ தெரியலையே அந்த பொம்பளை. ஐயோ கடவுளே, அந்த குண்டுலேடி சுத்தி சுத்தி ஆபத்தா தான் வச்சிருக்குது. பாருங்க, குழாயெல்லாம் போட்டு வச்சிருக்கா. இதை எப்படி தாண்டி போகனே தெரியலையே நம்மளால. ஐயோ, இந்த ஒரு பழத்தை எடுத்துட்டோங்க, 2 பழத்தை எடுத்துட்டோம். போறக்கே பார்த்து போகணுங்க. ஓகே, இந்த ரெட் கலர் பட்டனை தொட்டா அடுத்ததோ பாதை வரும். இந்த வருது பாருங்க. எப்படிலாம் விட்டு கட்டி வச்சிருக்கு பாருங்க. அதோட சாப்பாடை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள அது இந்த கவர்ல கட்டி வச்சதுதான் சாப்பிடுமோ? ஒரு ஊறுகாகன்னு செய்யுதா, என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். அது என்னதான் சாப்பிட்டு இவ்வளவு தண்டியா இருக்குன்னு. பாரு, ஐயோ லேசர்லாம் போட்டு வச்சிருக்க. அதை சாப்பாடுமே நம்ம எடுத்து சாப்பிடுவோமா? அம்மா தாய், நீயே தந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், அது நீ தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நாங்கள் தொட மாட்டோம் பாஸ், நீங்களே சாப்பிடுங்க அதை. ஓகே போவோம். இது டோரை திறந்தாச்சு. இங்கே என்ன இருக்கோ தெரியல. ஐயோ, நம்மளை வச்சுதாங்க இது சூப் செய்யுது. கிட்ஸை வந்து அதை அலோவ் பண்ணாதாம்மா கிச்சனுக்குள்ள. நம்ம வேற ரொம்ப குட்டி பையனா, இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போக போறோம்னே தெரியலையே. இந்த குழாய் வழியா ஏறி ஏறி ஓடிட வேண்டிதான். அந்த பட்டன் அமுக்கினா அந்த டோர் ஓப்பன் ஆகும். பட்டன் அமைக்கிடுவோங்க. பட்டன் அமைக்காச்சு. இப்போ ஓடுவோம். என்ன அது நம்ம விரட்டல, நம்ம பார்த்து பயந்துருச்சோ ஒரு வேலை. அப்படிதான் போல, பயந்துட்டாங்க அவன் நம்மளை பார்த்து. அந்த குண்டம்மா நல்ல விலைக்கு தப்பிச்சுட்டோம். போங்க, வந்துட்டோம். இது என்னதுன்னு தெரியலையே. பாக்ஸா வேற போட்டு வச்சிருக்காங்க. இதை இடிக்காம வேற போகணுமா? கடவுளே, சுத்தி சுத்தி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிதாங்க. இந்த இடத்துல எங்கேயுமே நல்ல இடம் இல்லை. எல்லா பக்கமும் கண்ணி வெடிக்க போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கரண தப்புனாலும் மரணங்க, கவனமா போகணும். இது ஏதோ ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இதை அப்படியே நனைஞ்சுக்கிட்டே தள்ளி சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். உள்ள இறங்குனதுக்கே தூக்கி வீசிட்டு நம்ம பாருங்க எப்படி கவட்டையை பிறந்துட்டு படுத்திருக்கோம். என்னடா முகத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி படுத்து கிடக்குறேன். இப்போ எங்க வந்திருக்கிறோம்? ஒரு வழியா அது சூப் செய்யற இடத்துக்கு வந்துட்டோங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய அண்டால சூப் செஞ்சு சாப்பிடுது அது. அட கடவுளே, கேரட்லாம் அது தண்டிக்குள்ள இருக்குது. முழுசு முழுசா போட்டு சாப்பிடுதுங்க. அட இவ்வளோ பாருங்க, கறியை பாருங்க, கறி மீன். ஒரு அண்டாலங்க 2 அண்டால சூப் வச்சு குடிக்குது. அதான் அதோட குண்டோட ரகசியம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கே ஒரு நாள் ஆகுது. இப்போ நம்ம அப்படிதானே இருப்போம். பாருங்க எப்படி வச்சு சாப்பிடுதுன்னு. மஞ்சள் இல்லாம சாப்பிடுதுங்க. அதான் அவ்வளோ குண்டு குண்டுன்னு இருக்குது. ஐயோ, இது காணாதுன்னு அங்கே வேற என்னத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கு போலது. இது என்னது? ஸ்ப்ரிங் ரோல் அப்படி போல. ஐயோ பாருங்க, பர்கரு. அது என்னதுன்னு தெரியல, ஸ்ப்ரிங் ரோல்னு நினைக்கேன். பாருங்க, ஐயோ கடவுளது, எப்படிலாம் சாப்பிடுது பாருங்க. இப்படிலாம் சாப்பிட்டா நீ குண்டம்மா மாதிரி தான் இருப்ப, குண்டம்மா. அப்புறம் காய்ஸ், நீங்க மறக்காம ஒன்று பண்ணணும், மறக்காம சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணணும். என்னன்னா, நம்ம வீடியோக்கு நீங்க இது வரைக்கும் லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கு டாங்குன்னு வரும். பாருங்க, பிஸ்கட்லாம் பறந்தே ஃப்ரை ஆகுதுங்க. எப்படிலாம் பிஸ்கட் செய்து பாருங்க. நம்மளுக்கு பிஸ்கட் சாப்பிட மட்டும் தான் தெரியும், செய்ய தெரியாது. இது அதுவே செஞ்சு அதுவே சாப்பிடுது. அடா கடவுளை, அடுத்த செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. இப்போ இந்த பள்ளு மேட்லாம் தாண்டி போனோம். இது என்னதுன்னு தெரியலையே. ஏதோ கட்டிலே. ஓ, பிஸ்கட்லே. என்னடா அங்க பாருங்கண்ணே, ஏதோ செஞ்சு எடுத்து வச்சிருக்குங்க. பெரிய பேஸ்கெட்ல போட்டு வச்சிருக்குது. இதுல ஜம்ப் பண்ணி போவோம். பக்கத்துல வந்துட்டோம். ஜம்ப் பண்ணி போலாம். அட கடவுளே, எவ்வளவு பெரிய கத்தி. இதை மாட்டினோம் நம்ம, அவ்வளவுதான். கத்தியோட கைப்பிடி சைஸ் கூட நம்ம இல்லைங்க, அவ்வளோ பெருசா எல்லாம் இருக்குது. உள்ள மாட்டணும், நம்மள பீஸா வெட்டி பட்டுரும். அதனால அதில் படாம ஓடணும். பட்டோம்னா அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சுட்டாங்க. போங்க,
அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போம். அதனால தப்பிச்சு போனோங்க. தப்பிச்சு வந்துட்டோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. நல்ல ஒருபடியா தப்பிச்சு. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய சாண்ட்விட்ஜு. அட கடவுளே! இவ்வளோ காணம் சாப்பிடுமா? அதுவும் அதிசயசுக்கு செஞ்சு சாப்பிடுதுங்க அது. உள்ளேயும் வெளியும் போகுது. ஒரு வாய்க்குள்ள போயிட்டு போயிட்டு வருது போல. போன தடவை தப்பிச்சிட்டா, ஆனா இந்த டைம் என்னால தப்பிக்க முடியாதுன்னு அது நம்மகிட்ட சொல்லுது. இருடி கிளவி உன்கிட்ட இருந்தா தப்பிக்க முடியாது தாய் கிளவி, நான் இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாரு. வரட்டா? போச்சுடா பிடிச்சிட்டா. சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டாங்க. இந்த டைம் அதால பிடிக்க முடியாது. ஒரு டைம் மாட்ட மாட்டோம். ஜம்முன்னு போயிருவோம். தொட்டாச்சுங்க. இப்ப ஜம்ப் பண்ணி ஓடுவோம். ஐயோ பாத்துட்டாங்க. போச்சுங்க. குண்டமா பிடிச்சிட்டா. இப்ப மறுபடியும் ஓடலாம். பாருங்க குண்டமா நம்ம கதவை திறந்துட்டோம். அதனால கரெக்டாக போயிடலாம். இந்த பக்கம் தான் ஏரோ போட்டுருக்குது. ஜம்ப் பண்ணி போயிடணும். எங்க குண்டம்மாவை காணும். குண்டு பேபி நீ எங்க இருக்குன்னு தெரியலையே. என் கண்ணுக்கு எங்க இருக்குன்னு தெரியலங்க. அவன ட்ரெஸ்ஸே காணும். இங்க பாருங்க நம்ம காலுக்குள்ள நின்று கத்தியை வச்சு நம்ம பீஸ் பீஸாக்கி சூப் போடுறதுக்காண்டி நம்ம கால்கிட்டே அலையுது. உங்ககிட்ட சிக்க மாட்டேன் குண்டம்மா. நான் தப்பிச்சு ஓடிடுவேன். இப்ப இந்த டோரை திறந்து ஓடுவோம். இங்க என்ன ஆபத்து காத்திருக்கோ தெரியலையே. அட கடவுளே, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியெல்லாம் இருக்குது. சோளமுத்தா தப்பிச்சு ஓடிடு, நின்றாத. நம்ம தப்பிச்சு போயிடலாங்க. இது வேற அப்பப்ப வந்து நம்மள பாடா படுத்துதுங்க. இப்ப தப்பிச்சு போவோம். உங்க பாருங்க ஸ்பூன்லாம் எவ்வளவு லப்பர்ஸா வச்சிருக்குன்னு. அது சைஸுக்கு லப்பர்ஸ் தான் வேணும். இப்ப எப்படி போறது? அங்க பாருங்க ஒரு பனானா இருக்கு. கண்டிப்பா அதை எடுத்துட்டு போயிடணுங்க. ஏதோ நம்மளுக்கு ஏதாவது லாஸ்ட்ல gift தருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குண்டம்மா இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா நமக்கு ஏதாவது gift வச்சிருப்பா. அதனால நம்ம பார்த்து போவோம். பழத்தை எடுத்தாச்சு வேறு வழியா. ஜம்ப் பண்ணி மெதுவா போவோம். இன்னும் கொஞ்சம் தான் ஜம்ப் பண்ணியாச்சுங்க வேறு வழியா. அப்படி ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். நின்றப்படாது. இதுக்கப்புறம் ஓடிடணும். அப்படி வந்தாச்சு. இந்த பக்கம் தான் ஏரோ போட்டிருக்குது. ஜம்ப் பண்ணி போவோம். தூரத்துல மேல இருந்து ஏதோ உழுது. என்ன உழுதுன்னு தெரியலையே. பாருங்க சீட்டு மாதிரி ஏதோ உழுது. கத்தின்னு நினைக்கிறேன். ஐஸ் கட்டியான்னு தெரியல. பயங்கர ஸ்பீடா உழுது. இதுல மாட்டினோம் நம்ம அவ்வளவுதான். கவனமா போகணும். கரணம் தப்புனா மரணங்க. இங்க எங்க வச்சாலும் கால் வைக்கிறவங்களாம் கண்ணி வெடிதான். கவனமா போகணும். கவனமா போடா கைப்புள்ள. நம்ம என்னதான் விளையாட்டுல தேர்னவங்களா இருந்தாலும் கவனம் இல்லைன்னா இந்த லேடி நம்மள சூப்பிச்சு குடிச்சிருவா. அதனால நம்ம கவனமா தான் போகணும். பாருங்க அட கடவுளே எவ்வளவு வெப்பமா வருது. நம்மளுக்கு கொல்லாம் கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கவனமா ஓடணுங்க. தப்பிச்சு ஓடிட வேண்டிதான். பாருங்க வந்துகிட்டே இருக்கு. நிக்கமா போகவானே தெரியல. பாருங்க என்ன ரகமா வருது. வெளியே வந்துட்டோம். பழத்தை எடுத்தாச்சு. இப்போ ஜம்ப் பண்ணி போவோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இங்க என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. ஐயோ கடவுளே, மேல இருந்து வர சொட்டு சொட்டா தண்ணி விழுது. இந்த தண்ணி நம்ம மேல பட்டாலும் நம்ம மரியாதை ஆயிடுமோ. அதனால கவனமா போகணும். இங்க ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு போயிடுவோம். அந்த ஃப்ரூட்டை நம்ம கவனமா போக முடியும். ஒவ்வொரு பழத்தையும் சேர்க்கறதுக்குள்ள நம்ம பண்ணா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தாங்க தெரியும். அந்த இருக்குதுங்க ஏரோ. அந்த ஏரோ பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அங்கதான் போகுது. கரெக்டா அங்க போய் நம்ம ஏறலாம். இப்போ நம்ம மெதுவா ஜம்ப் பண்ணி அங்க வந்துடலாம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க இந்த ஃபேன் இருக்குது. ஃபேன் காத்துல மேல போனோம். ஐயோ லேசர் லைட்லாம் இருக்குதுங்க. அட கடவுளே, இப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். பார்த்தா தப்பிக்க விட மாட்டா போல அந்த லேடி. நம்மள சுட்டு எரிச்சிட்டுங்க அந்த லேசர் லைட்டு. மாதிரி கவனமா போகணும். இதுல புகை மண்டலமா வேற இருக்குது. இந்த புகைக்குள்ள எப்படிடா போவேன்? சும்மாவே கண்ணு தெரியாது. இதுல வேற அங்கேயும் இங்கேயும் புகை போட்டு வச்சிருக்காங்க. நம்மளே கண்ணு தெரியாம தான் கூலிங் கிளாஸை போட்டுறங்க. எல்லாரும் கூலிங் கிளாஸ் மாதிரி தெரியும். பட் எனக்கு மட்டும் தான் தெரியும் அது கண்ணு தெரியாத திருட்டு கண்ணாடின்னு. போவோங்க. அங்க பாருங்க ஆரோமார்க் அங்கதான் இருக்குது. பயங்கர ஸ்பீடு. ஜம்ப். ஐயோ பழத்தை விட்டுட்டோமே. போச்சுடா. சரி நம்மளே தப்பிச்சு வரது பெரிய கஷ்டமா இருக்கு. போச்சப்பா. மறுபடியும் முதல்ல இருந்துடா வரணும். ஜம்ப் பண்ணியாச்சு. வந்துட்டோம். ஒரு பழத்தை விட்டுட்டோங்க. நம்மளுக்கு இருக்கிற gift போச்சுன்னு நினைக்கிறேன். உங்க பாரு அடிச்சு தூக்கி வீசிட்டுங்க நம்மள. எப்படி விழுந்து கிடக்குறான் பாருங்க. பாருங்க இது என்னதுன்னு தெரியலையே. இது என்னது சாண்ட்விச்சா எதுவும் தெரியல. என்னமோ இருக்குதுங்க. இங்க பாருங்க பழம் இருக்குது. இந்த பழத்தையாவது கண்டிப்பா எடுத்துடணும். ஐயோ அந்த பழத்தை எடுக்கலையே. இங்க கீழே வேற அவங்க பேசிருந்தாலும் பழத்தை எடுத்துட்டாவது போவோம். மெதுவா போவோம். நம்ம பழத்தை எடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி போறதுக்குள்ள இது என்னதுன்னே தெரியலங்க. ரப்பர் பால் மாதிரி இருக்கு. அப்படி நம்மள தூக்கி வீசுதுங்க. பாருங்க எப்படி தூக்கி வீசுதுன்னு. இதுல கரெக்டா பழத்தை தொட்டுறணும். அப்பதான் நம்ம போக முடியும். ஜம்ப் பண்ணி போனா போயிடலாங்க. ஆனா அந்த பழத்தை எடுக்கணுமே தான் இருந்து மீண்டும் மீண்டுமா போராடுறேன். எப்படியாவது எடுத்துடணும். இல்லடா எந்த பக்கம் போனாலும் எடுக்க முடியல. எடுத்துட்டேங்க அவருடையா. போச்சுடா கீழே விழுந்துட்டேன். இனிமே கரெக்டா போவோம். ஜம்ப் பண்ணியாச்சு. இப்ப இதுல இருந்து அங்க ஜம்ப் பண்ணணும். போச்சுடா. ஜம்ப் பண்ணிட்டேன். இப்ப நீங்க அங்க ஜம்ப் பண்ணி அந்த பர்கருக்கு ஜம்ப் பண்ணி பர்கரா பீஸாவோ ஏதோ ஒண்ணுங்க அதுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவோம்.
போக ஆரம்பிக்கலாம். இப்ப இதுல ஜம்ப் பண்ணி போகணுங்க. முடியல. எத்தன தடவ தான் கீழ விழுவுது. சேகருக்கு இது மேல தாங்காது. முடியாது. எப்படியாவது தப்பிச்சு போயிற வேண்டியதான். தப்பிச்சு போறதுக்குள்ள கடவுளே! நம்ம படுற பாடு நம்மளுக்கு தாங்க தெரியுது. என்ன கஷ்டமா இருக்குது. பாருங்க கரண்டிய வச்சு தோசை கரண்டின்னு நெனைக்கிறேன். இல்ல வேற எதுவும் சாண்ட்விச் கரண்டியான்னு தெரியல. எவ்வளோ பெருசா இருக்குது. அது ஒசரத்துக்கு வச்சிருக்குதுங்க எல்லா பொருளையும். நம்ம அந்த கரண்டி சைஸ்ல கால்வாசி கூட இல்லாம இருக்கிறோம். இது என்னது பூமரா? போச்சுடா! கீழ விழுந்துட்டேங்க ஒரு மூச்சா. மறுபடியாவது தப்பிச்சு போவோம். இப்ப மறுபடியும் போவோம். பாருங்க நம்ம எங்க ஜம்ப் பண்ணாலும் எட்ஜ்ல போய் நிக்கிறோம். எட்ஜ்ல இருந்து கரெக்டா கீழ வர ஸ்டேஜ்ல தான் நிக்கிறோம். கொஞ்சம் தான் கீழ விழுந்திருப்பேன். நல்ல வேளைக்கு தப்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா வந்துட்டோம். இங்க இருப்பாங்க போய் பழத்தை எடுத்துக்கலாம். முடிவு போறோங்க. வந்துட்டோம். வெளியே வந்தாச்சுங்க. தப்பிச்சு வந்துட்டோங்க. இது என்னது? ஓ, பேக்கிங் பேன் நினைக்கிறேன். குக்கீஸ் செய்யற பேனு. இதுல எப்படியா தப்பிச்சு போகணும். போச்சுடா! கீழே விழுந்துட்டேங்க. மறுபடியும் போவோம். என்ன பண்றதுங்க? வழி இல்ல. தப்பிச்சு போகணும். எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும். அப்புறங்க மேலே எங்கேயும் போகுது. கீழே ஏதோ அனல் பறக்குதுங்க. அனல் பறக்க ஏதோ போயிட்டு இருக்குது. அது என்னது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாட்டா இருக்குது. தொட்டோம்னா அவ்வளவுதான். இந்த ஒரு பழம் இருக்குது, எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு பெரிய பிஸ்கட்டு. அட கடவுளே! இவ்வளோ பெரிய வாயா இருக்கு. இது வாயா என்னதுடா? அவ்வளோ பெருசா இருக்குது. இவ்வளோ பெரிய பிஸ்கட் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய வாயாங்க அது வச்சிருக்குது. அப்ப நம்மளாம் சூப்பை விட்டு குடிச்சிருங்க. அது நம்ம தப்பிச்சு ஓடிடணும். அந்த குண்டம்மா வந்தா நம்மள சூப்பு போட்டு குடிக்காம விட மாட்டா. வீட்டுக்குள்ள என்ன சாப்பிடா பார்க்க வந்ததுக்கு எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைங்க. இப்போ எப்படியாவது தப்பிச்சு போகணும். இந்த இடத்த விட்டு வெளியே போனோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ பாருங்க லேசர் லைட்டாக போட்டு வச்சுருக்குது. இது பாருங்க தோசை கடாயை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்பா அவ்வளோ பெரிய பேன்லாம் வச்சுருக்காது. அப்போ தோசை எத்தா தண்ணி சுடும். அது சேர்த்து சுடுன்னு நினைக்கிறேன். ஊத்தாப்பா மாதிரி சுடு தண்டுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் அது நம்மளை கொல்லாமல் விடாதான். நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறதுக்கிட்ட இருந்து. அதோட லைஃப் 500ன்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக சுடணும். அது நம்மளை பழத்தை தூக்கியே வீசுதுங்க. அது நம்ம சுட்டு கொண்டிருக்கிற நம்ம அதை கொன்றணும். 2 பழத்துல நம்மளை கொன்றுச்சு அது. இந்த தடவை நம்ம கரெக்டாக அதை கொன்னே ஆகணும். பாருங்க அதை நம்மளை கொன்னு சூப் வச்சு குடிக்க போதாமா. இந்த தடவை நீ என்ன கொள்றியா, நான் உன்னை கொள்றான்னு பார்ப்போம். நான் முன்ன பின்ன போயே உன்னை கொல்ல போறேன். நீ எப்படி தைக்கிறேன்னு பாப்பண்டி கிளவி குண்டம்மா. குண்டம்மா உன்னால தப்பிக்கவே முடியாது. குண்டு பூசணிக்கா. ஐயோ அது நம்மளை கொல்ல முடியாது. அது லைஃப் குறையதே நம்ம லைஃப் வேக வேகமா குறையுதுங்க. அங்க மேல தெரிஞ்சு பார்த்தீங்களா வேகமா குறையுது. இந்த தடவை எப்படியா தப்பிச்சே ஆகணும். இல்லைன்னா நம்மளால உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுவாங்க. கரெக்டா தப்பிச்சு போகணுங்க. குண்டம்மா எவ்வளவு வேகமா தூக்கி தூக்கி வீசுது. இன்னும் கொஞ்சம் தாங்க. அது லைஃப் ஓரளவுக்கு குறைச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முன்ன பின்ன ஓடியே குண்டம்மா லைஃபை நான் முடிக்காம விட மாட்டேன். கொண்டுட்டாங்க ஒரு வழியா. அந்த குண்டம்மா காணாம போயிட்டா. நம்ம போட வேண்டாம். ட்ரெஸ் போடாம இருக்கிறான். போய் ட்ரெஸ்ஸை போடுங்கடா. சை கருமம் தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். இவங்க எல்லாம் பாருங்க எப்படி. இது என்னது மண்டை மட்டும் இருக்கும். ஆளை காணும். என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ கொடூரமா இருக்கு. என்னதுன்னு தான் தெரியல. அந்த குண்டம்மா அதே ட்ரெஸ்ஸை காத்தி நிற்க விட்டுருக்குறா. நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். அப்புறம் நம்மளையும் இப்படி நிற்க விட்டுருவோம் அந்த குண்டம்மா. இந்த ஒரு ஃப்ரூட் இருக்கு, அதை எடுத்துப்போங்க. பழத்தை எடுத்துட்டு ஓடவும். பழத்தை எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஏரோ போட்டிருக்கான். அந்த ஏரோ வழியா தான் போகணும். போச்சுடா வலிக்கு விட்டுருச்சு. வந்தா ஓடலான்னு பார்த்தாலும் முடியலங்க. அங்க பாருங்க மறுபடியும் வலிக்கு விடுது. கீழே வந்துட்டோங்க. வெளியே ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். அங்க எவனோ ஆட்டம் போட்டுருக்கான். எவன்டா அவன்? நம்மள மாதிரியே இருக்குது. நம்மளே தானா? அட கடவுளை என்ன ஆட்டம். சரியான டான்ஸுங்க. ஒரே குத்தாட்டம் போட்டு பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கோம் காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங்னு கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம செமையா ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பாபாய். சி யூ. டாட்டா.